நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாளை வரக்கூடிய ஆஷாட நவராத்திரி தினமான பஞ்சமி திதியில் வராகி அன்னையை வழிபடுவதனால் இவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்குமா என்பதை பற்றி தான் இப்பொழுது நாம பார்க்க போறோம். வாராகி அம்மனுடைய ஆஷாட நவராத்திரி தினமானது ஆரம்பித்து 4 நாட்களை கடந்து விட்டது. நாளைய தினம் பார்த்தீங்கன்னா வாராகி அன்னைக்கு உரிய 5வது திதியான பஞ்சமி திதி. இந்த திதியில் வாராகி அம்மனை இந்த முறையில் நீங்கள் வழிபட்டு பாருங்க. 9 நாட்களும் உங்களால் நவராத்திரி தினத்தில் வராகி அன்னையை வழிபட முடியாட்டியும் இந்த 3 தினங்களில் வழிபடுவது மிக மிக உகந்தது. வராகி அன்னைக்கு உரிய பஞ்சமி திதி, அதற்கு பிறகு வரக்கூடிய அஷ்டமி, நவமி, இந்த தினங்களில் ஏதாவது ஒரு தினங்களில் வராகி அன்னையை இந்த முறையில் வழிபட்டு பாருங்க. சாப்த வழிபாடு என்பது அம்பிகையை முதல் கடவுளாக கொண்டு வழிபடுவது. நம் நிலத்தினுடைய ஆதி வழிபாட்டு முறையை தாய் தெய்வ வழிபாட்டோடு தொடர்புடையது. ஆதி அன்னையே சகல சக்தியாகவும் இருந்து சகல உலகங்களையும் காப்பவள் என்பதுதான் இதனுடைய தாத்பரியம். அன்னையை வழிபடும் விழாக்களில் நவராத்திரி மிக மிக முக்கியமானது. பொதுவாக நவராத்திரி என்றாலே நமக்கு புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகா நவராத்திரியே நமக்கு நினைவு வரும். ஆனால் அந்த காலத்தில் 12 மாதங்களிலும் 12 நவராத்திரிகளை கொண்டாடும் வழக்கத்தை நம் முன்னோர்கள் கொண்டிருந்தனர். காலப்போக்கில் அந்த வழக்கம் குறைந்து முக்கியமான 4 நவராத்திரிகளை கொண்டாடக்கூடிய வழக்கமாகவே இருக்கு. வசந்த நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, சாரதா நவராத்திரி, ஷியாமலா நவராத்திரி. இந்த 4 நவராத்திரிகளில் ஆஷாட நவராத்திரி மிகவும் விசேஷமாக இருக்கின்றது. ஆஷாட மாதம் என்பது சந்திரனை அடிப்படையாக கொண்ட மாதங்களில் ஒன்று. இந்த மாதம் ஆனி மாத அமாவாசையோடு தொடங்கி ஆடி மாதம் அமாவாசைக்கு முன்பு தினத்தோடு முடிவடையும். இந்த ஆனி மாத அமாவாசைக்கு மறுதினம் தொடங்கி அடுத்த 9 நாட்களும் பார்த்தீங்கன்னா நவராத்திரி விழாவாகவே கொண்டாடப்படும். இந்த நவராத்திரிக்கு உரிய தேவி வாராகி அம்மன். வாராகி அம்மன் சப்த மாதர்களுள் ஒருவராகவே போற்றக்கூடியவர். கிராமங்களில் தோறும் அனைத்து கோவில்களிலும் பார்த்தீங்கன்னா சப்த மாதர்களுடைய வழிபாட்டு முறை இருக்கும். காரணம், சப்த மாதர்களும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையானவற்றை அருள்பவர்கள் என்பது நம்பிக்கை. பொதுவாக ஆனி ஆடி மாதங்களில் விவசாயத்திற்கு உகந்தது. இந்த மாதத்தில் தான் புதிய மழை பெய்து நிலம் விதைப்புக்கு உகந்ததாகவே இருக்கும். இந்த காலத்தில் நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன். அன்னை கைகளில் ஏற்கலப்பையும் உலக்கையும் கொண்டு காட்சி தருவாள். இது இவளுடைய உழவு தொழிலை காத்து அருள்பவள் என்பதற்கான அடையாளம். நாளை வாராகி அம்மனுக்கு உரிய பஞ்சமி திதி. இந்த நாள்களில் நவதானிய அலங்காரம், தேங்காய் பூ, சந்தனம், குங்கும அலங்காரம் என தினமும் ஒரு பொருளால் சிறப்பான அலங்காரம் செய்து வழிபடுவாங்க. பஞ்சமியில் அருளக்கூடிய வாராகியை நம்ம வழிபட தொடங்கணும் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் வளங்கள் மட்டுமே கிடைக்கும். தேய்பிரையில் வழிபடும் பொழுது நமது கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாமே தேய ஆரம்பிக்கும். இந்த 2 காலங்களிலும் வராகியை வழிபட வேண்டும் என்றாலும் ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய இந்த பஞ்சமி திதியில் மிகவும் முக்கிய வாய்ந்த நாளாகவே சொல்லப்பட்டிருக்கு. வாராகிக்கு உரிய அர்ச்சனை மந்திரங்களில் ஆஷாட பஞ்சமி பூஜன பிரியாயை நம என்ற இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் மனதார உச்சரித்தாலே போதும். ஆஷாட மாத பஞ்சமியில் செய்யப்படக்கூடிய பூஜையை பிரியமுடன் ஏற்பவள் அன்னை என்பதன் இதன் பொருள். நவராத்திரியில பஞ்சமி திதி நடு நாயகமான தினம். அதனால தான் அவளுக்கு பஞ்சமி வழிபாடு ஏற்பட்டது. அன்னைக்கே பஞ்சமி என்ற திருநாமமும் இருக்கு. அதற்கு பஞ்சமி திதிக்கு உரியவள் என்றும் பஞ்சம் போக்கக்கூடியவள் என்றும் பொருள் கொள்ளலாம். வாராகி தேவிக்கு தானியமான கோலமிட்டு வழிபடுவது சிறப்பு. வீட்டில் பஞ்சமி அன்னைக்கு பூஜை அறையில் விளக்கேற்றி சிறிதளவு கோலம் போட்டு அதை தானியங்களை கொண்டு அலங்கரித்து அன்னை வாராகியை வழிபட்டால் எப்பொழுதும் தானியங்கள் நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை. சதுரங்க சேனா நாயகி என்ற திருநாமமும் அன்னைக்கு இருக்கு. அதாவது லலிதாம்பிகையினுடைய 4 வகை படைகளுக்கு சேனாதிபதியாகவே அம்பாள் திகழ்ந்திருக்கிறாள். எனவே அன்னையினுடைய வழிபாடு செய்கிறவங்களுக்கு எதிரிகளால் உண்டாகக்கூடிய பயங்களாகட்டும் பிரச்சனைகளாகட்டும் இல்லாமலே போகும். வாராகி காரனிடம் வாதாடாதே என்ற ஒரு சொல்லாலேயே முன்பு இருந்தது. காரணம், வாராகியை வழிபடுறவங்க சகல வித்தைகளையும் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க என்பது ஒரு நம்பிக்கை. துன்பத்தை தீர்க்கக்கூடிய துவாதச நாமங்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிரம்மாண்ட புராணம் வாராகி தேவியினுடைய மகிமைகளை விளக்குது. பண்டாசுரவதத்துக்கு லலிதாம்பிகை புறப்படும் பொழுது தேவி வாராகியும் தன் கிரி சக்கரத்தில் எழுந்தருளினார். அப்போ சுற்றியிருந்த தேவதைகள் வாராகியே துவாதச நாமங்கள் சொல்லி துதித்தார்கள். துவாதசம் என்றால் 12. இந்த 12 நாமங்களை சொல்லி துதித்து அன்னையை வழிபட்டாலே சகல விதமான காரியங்களும் சித்தி அடையும் என்பது பிரம்மாண்ட புராணம். பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா வாராகி போத்ரினி சிவா வார்த்தாளி மகாசேனா ஆக்ஞா சக்ரேஸ்வரி அரிக்ஞை என்பன அந்த நாமங்கள்.
இந்த 12 நாமங்களையும் ஒவ்வொரு பஞ்சமி அன்று அன்னையினுடைய சன்னதிக்கோ அல்லது வீட்டிலேயோ அம்பிகையினுடைய படத்திற்கு முன்னாடி நின்று கொண்டு நாம் வழிபடும் பொழுது தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நமக்கு வெற்றியாகும். பூமி தொடர்பான தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கட்டாயமாக இந்த அம்மனை நாம் வழிபடலாம். அன்னையை பஞ்சமி தினத்தன்று விரதம் இருந்து வழிபட்டால் பூமி தொடர்பான வழக்குகள் அனைத்துமே நமக்கு சாதகமாகும். ஸ்ரீ வாராகி தேவிக்கு சில நிவேதனங்கள் உண்டு. பூண்டு கலந்த தோல் நீக்காத உளுந்து வடை, நவதானிய வடை, மிளகு சேர்த்த தயிர் சாதம், சுண்டல், சுக்கு, அதிகம் சேர்த்த பானகம், மிளகு தோசை, குங்குமப்பூ, சர்க்கரை, ஏலம், லவங்க, பச்சை கற்பூரம் கலந்த பால், கருப்பு எள் உருண்டை, சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, தேன், இது அனைத்துமே அன்னைக்கு ரொம்பவே பிரியமானவை. இதில் ஏதாவது ஒன்றை வைத்தோ அல்லது இவை அனைத்துமே கிடைத்தால் அதையும் வைத்தோ நம்ம வழிபட்டு பின்னர் மற்றவை அனைத்தையும் பகிர்ந்து மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது நம் கேட்ட வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் என்பது சாஸ்திரங்கள் சொல்லுகின்றது. இந்த ஆண்டுக்கான ஆஷாட நவராத்திரி நமக்கு கடந்து கொண்டே இருக்கின்றது. நாளை வரக்கூடிய பஞ்சமி திதியில் அனைவரும் வீட்டில் விளக்கேற்றி வைத்து வாராகி அன்னைக்கு உரியமான 12 திருநாமங்களை சொல்லி வாராகி தேவியை வழிபடுவோம். நம்மை பிடித்திருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நீங்கி இன்பங்கள் பெருகட்டும் என்று மனதார வேண்டிக் கொள்வோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். அதுவரைக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.